Hi friends, welcome to CBC class 12th maths chapter 5 ஓட example sums பார்த்துட்டு இருக்கோம். அதில் example 33 கான solution. ஓகேவா? ஸோ dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ dy by dx கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா இங்கே பாருங்கள். இதில் என்ன காமனாக இருக்குது ரெண்டுத்துலையுமே எக்ஸ்லையும் ஒய்லையும்? சார் ஏ காமனாக இருக்குது. ஏங்கிறது பிங்கிறது சிங்கிறது கே எல் எம் என் இதெல்லாம் தானாக வந்தது இல்லை. சே இப்போ படம் சினிமா டைலாக்லாம் சொல்கிறேன். இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ தீட்டா டி இதெல்லாம் தான் நம்மளோட பேராமீட்டர். ஓகேவா? பேராமீட்டர். ஸோ இதில் தீட்டா தீட்டான் தான் இருக்குது. அது வந்து அதுதான் பேராமீட்டர். ஸோ ஃபார்முலா என்னென்னா dy by d தீட்டா. உங்கள் பேராமீட்டர் மேலே ஒய்னா மேலே ஒய் போட்டுக்கோங்க, கீழே எக்ஸ்னா கீழே எக்ஸை போட்டுக்கோங்க. dx by d தீட்டா. ஓகேங்களா? இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒய்யை தனியாக தீட்டா வச்சு பண்ண போகிறேன், எக்ஸை தனியாக தீட்டா வச்சு பண்ண போகிறேன். பண்ணுங்கள். x is equal to a into theta plus sin theta. Y is equal to a into 1 minus cos theta. Differentiate with respect to theta. இதுவும் differentiate with respect to theta. dx by d theta என்னப்பா வரும்? a constant அப்படியே வச்சுக்கணும். தீட்டாவை தீட்டா வச்சே பண்ணுறேன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது? இங்கே பாருங்கள். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னப்பா வரும்? எக்ஸை எக்ஸ் வச்சே பண்ணால் ஒன்று தானே. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒன்று தானே. அதே மாதிரி தீட்டாவை தீட்டா வச்சே பண்ணால் ஒன்று ப்ளஸ் சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ். சைன் தீட்டாவை தீட்டா வச்சே பண்ணால் அதே தான். சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ் மாதிரி காஸ் தீட்டா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் வாங்க. dy by d தீட்டா. ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் ஒன்றை பண்ணால் 0 மைனஸ் காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா ஆகிடும். ஸோ இதான் என்னோட dy by d தீட்டாவோட ஆன்சர். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுறங்க எல்லாத்தையும். dy by dx is equal to dy by d தீட்டாவோட ஆன்சர் இதோ இருக்குது. a sin தீட்டா டிவைடட் பை a இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஏ கேன்சல். ஸோ சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளே பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா போட்டிருப்பாங்க. என்னென்னா இங்கே பாருங்கள், ரீகால் பண்ணிக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரியில் சைன் 2 தீட்டாக்கு நமக்கே ஃபார்முலா தெரியும். என்னப்பா? 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. நமக்கு என்ன வேணும்? சைன் தீட்டா தான் வேணும். எனக்கு இந்த 2 வேண்டாம். இது ஆங்கிள் கிட்ட இருக்குதா? ஆங்கிள் கிட்ட இருக்கா? இதை இப்படி தள்ளுனா அந்த 2 ஆங்கிள் கிட்டே போயிடும். ஸோ எப்படி மாறுது பாருங்களேன். செம்ம மேஜிக்காக இருக்கும். 2 இங்கே வராது, இங்கே வராது, இந்த தீட்டா கிட்ட மட்டும் வரும். இங்கே ஆங்கிள் தீட்டா கிட்ட தானே மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ ஆங்கிள் கிட்ட தான் டிவிஷனில் போகும். இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 சைன் தீட்டா பை 2. இந்த சைன் தீட்டாங்கிற பிளேஸ் அந்த ஃபார்முலா இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா நீங்கள் பாருங்கள். 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டானா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு என்ன வேணும்? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தான் வேணும். ஆங்கிள் கிட்ட இந்த 2 இருக்குது, அதை இப்படி தள்ளி விடுங்க. ஆங்கிள் கிட்ட இருக்கட்டும், ஆங்கிள் கிட்ட மட்டும் தான் போகும். ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா மட்டும் இங்கே இருக்கும். இது மட்டும் 2 இங்கே போச்சுன்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு மட்டும் டிவைடட் பை 2. ஸோ இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் இதை போடுங்க. 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஸோ 2 கேன்சல். காஸ் ஸ்கொயரா? ஒரு காசும் இங்கே ஒரு காசும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? ஒரு சைன் இருக்குது, ஒரு காசு இருக்குது. சைன் தீட்டா பை 2 டிவைடட் பை காஸ் தீட்டா பை 2 என்ன வரும்? சைன் பை காசுனா டேன் தீட்டா பை 2. இதுதான் புக் ஆன்சர். முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான் சம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நார்மலாக எக்ஸு கொடுத்துருந்தாங்க. dx பை d தீட்டா கண்டுபிடிச்சேன், dy பை d தீட்டா கண்டுபிடிச்சேன். ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஃபார்முலாவில் போட்ட உடனே இதை சால்வ் பண்ண இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமே பார்த்து ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம 11th படித்த ஃபார்முலாவெலாம் ரீகால் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதை சப்ஸ்டியூட் பண்ணேன், கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஓகேவா? புரியலனா இன்னொரு வாட்டி பாருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பட்டா பாய்.